குழந்தை தன்னோட தாய் வயிற்றுல கருவாகும் போது இதய துடிப்புடைய முதல் துடிப்பு தான் உயிர். அதுக்கு பேர் தான் லக்னம், அதுதான் உயிர். இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, தாய் வயிற்றுல கருவாகும் போது இதய துடிப்பு துடிக்கும் போது பிரம்மசிஸ்திரம் ஒரு பேர் இருக்கு. ஆன்மா அந்த இடத்துல தங்கும். அந்த ஆன்மா இந்த உடலை தேர்வு செய்யுது இல்லைங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்பா அம்மாவுடைய பாவ புண்ணியத்தை சம்பந்தப்பட்டுதான் கருவாயு பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கப்படும். ஆனா பிறந்தால் இந்த 2 அமைப்பிலையும் முடிஞ்சிடும். பெண்ணா பிறந்தால் 3ஆவதா ஒரு விதி இருக்கு. அது என்னன்னா ருது ஜென்ம விதி. சகானம் தகானம் அப்படின்னு 2 திசை இருக்கு. இதை சார்ந்துதான் தீர்மானிக்கப்படும். சகானம்னா இந்த ஜென்மத்துல அந்த குழந்தை எடுக்கிற நல்ல பிறப்பு. தகானங்கிறது இந்த ஜென்மத்துல எடுக்கிற குறையான பிறப்பு. இந்த குறையான பிறப்புக்கு 2 காரணம் இருக்கு. பூர்வ ஜென்மம் சம்பந்தம், முன் ஜென்மமும் சம்பந்தம். முன் ஜென்மத்தையும் இல்ல உடம்புல இருக்க ஆன்மாவையும் இந்த உயிரையும் உடலையும் இது எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து கணக்கு பண்ணி பதில் கொடுக்கிற ஒரு சக்தி 8வது இடத்துக்கு இருக்கு. இந்த 8ங்கிற எண்ணில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ